கல்யாணத்துக்கு அப்புறமா ஒரு பொண்ணோட ஒவ்வொரு கட்டத்திலயும் இணைஞ்சிருக்கிறது தாலி இல்லையா? காலத்துக்கு ஏத்த மாதிரி தாலி செயின் டிசைன்களும் விதவிதமா மாற வேண்டாமா? வந்தாச்சு போத்தி ஸ்வர்ண மஹாலோட தாலி செயின் மேளா. மீனாட்சி, CZ ஸ்டோன், 5D டைமண்ட்ஸ் விதவிதமான டிசைன்ஸோட போத்தி ஸ்வர்ண மஹால். இது பரிபூர்ணத்தின் அடையாளம். பனைமரம் அழிவின் விளிம்பில் இருக்கும் தமிழர்களின் பாரம்பரிய மரங்களில் ஒன்றுதான் பனைமரம். 2000 ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய மூத்த மொழி தமிழ் மொழி என நாம் பெருமைப்பட்டுக் கொள்வதற்கான முக்கிய சாட்சியாக விளங்குவது பனை ஓலை சுவடிகளில் இருந்து கிடைத்த வரலாற்று தகவல்கள் தான். பனைமரம் தமிழர்களின் வாழ்வியலோடு பின்னி பிணைந்தது என்பதனை தொல்காப்பியம், திருக்குறள், திருவாசகம், தேவாரம், திவ்ய பிரபந்தங்கள் உட்பட பல சங்க இலக்கியங்களும் காண கிடைக்கிறது. பனை ஓலைகளில் எழுதப்பட்டதால் தான் இந்த இலக்கியங்களும் தமிழ் எழுத்துக்களும் அழியாமல் தப்பி பிழைத்தன என கூறினாலும் தகும். ஓலைச்சுவடிகள் செய்ய பனைமர ஓலைகள் பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் தமிழகத்தில் குறிப்பாக 3 வகை பனைமரங்களான தாலைப்பனை, கூந்தல் பனை, இளந்தார் பனை போன்ற மரங்களின் ஓலைகளையே ஓலைச்சுவடிகள் செய்ய பயன்படுத்தியுள்ளனர் என வரலாறு கூறுகின்றது. உலக நாகரீகங்களில் எழுதுவதற்காக ஆமை ஓடுகள் மற்றும் பல்வேறு விலங்குகளின் தோள்கள் பயன்படுத்தப்பட்ட போதிலும் தமிழர்கள் தான் இதனை எளிமைப்படுத்தி பனை ஓலைகளில் எழுத தொடங்கினர். அச்சுக்கருவி கண்டுபிடிக்கும் வரையில் இந்த முறை தொடர்ந்ததென்றால் மிக இல்லை. திருக்குறளில் பயன் மரம் என குறிப்பிடப்பட்டுள்ள 3 மரங்களில் பனைமரமும் ஒன்று. கிணற்றை சுற்றி 10 பனைமரம் நின்றால் இறுதி வரை அந்த கிணறு வற்றவே வற்றாது. அப்படி வற்றவிடாத அந்த பனைமரம் கழுத்து முறிந்து சாகிறது என்றால் அந்த நிலம் பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள் என்பது நம்மாழ்வார் கூற்று. பனைமரம் பயன்மரம். கல்யாணத்துக்கு அப்புறமா ஒரு பொண்ணோட ஒவ்வொரு கட்டத்திலயும் இணைஞ்சிருக்கிறது தாலி இல்லையா? காலத்துக்கு ஏத்த மாதிரி தாலி செயின் டிசைன்களும் விதவிதமா மாற வேண்டாமா? வந்தாச்சு போத்தி ஸ்வர்ண மஹாலோட தாலி செயின் மேளா. மீனாட்சி, CZ ஸ்டோன், 5D டைமண்ட்ஸ் விதவிதமான டிசைன்ஸோட போத்தி ஸ்வர்ண மஹால். இது பரிபூர்ணத்தின் அடையாளம்.